வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெர்மோடைனமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்போ ப்ராசஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிஷன் கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து இருக்கவே கூடாது. அதாவது என்ன மீனிங் பாத்தீங்கன்னா டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டா டி 0னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறது வந்து நமக்கு வந்து 298 கெல்வின்ல நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது எண்ட் ஆகுறதும் நமக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 298 கெல்வின் வந்து நமக்கு வந்து எண்ட் ஆகணும். அப்போ நமக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். டெம்பரேச்சர் வந்து அங்கே வந்து சேஞ்ச் ஆகவே கூடாது. நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுப்பான்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரின்னு நினைச்சுப்பாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து 0 டிகிரியில் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த ரியாக்ஷன் 10 டிகிரியில் நடக்கலாம், 20 டிகிரியில் நடக்கலாம், 30 டிகிரி நடக்கலாம். ஆனால் எந்த டெம்பரேச்சர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே டெம்பரேச்சர் தான் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபாரிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ப்ரெஷரோட யூனிட் வந்து நமக்கு வந்து பார்ல சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐசோபாரிக் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஷர் வந்து நடக்கணும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து எண்ட் ஆகணும். அப்போ சேஞ்சஸ் எவ்வளவு நமக்கு வந்து 0. சேஞ்சஸ்ன்றது எப்பவுமே என்னது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் ப்ரெஷர் 2, இனிஷியல் ப்ரெஷர் 2. அப்போ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோக்ரோமிக் ப்ராசஸ். ஐசோக்ரோமிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ இனிஷியலா அந்த ரியாக்ஷன் வந்து 10 ml எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாகவும் நமக்கு வந்து 10 ml தான் நமக்கு வந்து இருக்கணும். ஓகே. அப்போ டெல்டா வால்யூம், அப்போ வால்யூம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகல அப்படின்னா இப்போ ஒரு கேஸ் மாலிகூல், அப்போ ஒரு கேசியஸ் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்க வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலன்னா அங்க ரியாக்ஷனே நடக்கலன்னு அர்த்தம். ஓகே. இப்போ நமக்கு ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாலிகூல் வந்து ஃபார்ம் ஆகுது இல்ல நம்ம வந்து இந்த சொல்யூஷன் சாப்டர் வந்து நம்ம வந்து பார்ப்போம் 12th ஸ்டாண்டர்ட்ல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குதுனாலே ஒரு இன்ட்ராக்ஷன் மாறும்போது கண்டிப்பா நமக்கு வந்து வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்போ வால்யூம் வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய ஒர்க் வந்து 0ன்னு அர்த்தம். வால்யூம் சேஞ்ச் ஆகலன்னா அங்க ஒர்க் நடக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து 0 இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 0வா இருக்கும். டெல்டா யூன்றது என்னது இன்டர்னல் எனர்ஜி. அப்போ ஒரு மாலிகுல் வந்து எனர்ஜி வந்து எங்கேருந்து எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தான் எடுத்துக்கிறோம். ஒரு ரியாக்ஷன் நடக்கணும், அதுல வந்து ரியாக்டன்ட் வந்து இருக்குது. அந்த ரியாக்டன்ட் எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கும்? டெம்பரேச்சர்ல இருந்து தான் கிடைக்கும். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகல அப்படின்னா அங்க வந்து அந்த மாலிகுல் இருக்கிற எனர்ஜியும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகலன்னா அங்க வந்து ஒர்க்கே நடக்கலன்னு அர்த்தம். அப்புறம் அடியாபட்டிக் ப்ராசஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா Q is equal to 0. அப்போ Q is equal to 0ன்னு என்ன அர்த்தம்? ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னா ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ள போகல, அதே மாதிரி உள்ள இருந்து வெளியில போகலன்னு அர்த்தம். அப்போ ஹீட் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் அடியாபட்டிக் ப்ராசஸ். அப்போ இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு கண்டிஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து இருக்கும். ஆனா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெரிய பெரிய டெரிவேஷன்லாம் நமக்கு வந்து டெரைவ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும்.